வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சண்டே ஸ்பெஷல் இட்லிக்கு ஒரு பர்ஃபெக்டான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வாங்க இப்போ அரஸ்ட் எழுதி கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்ததும் 4 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா அது வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு நமக்கு சிம்மில் இருக்கட்டும். நல்லா வதங்கினதும் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. இதையும் சேர்த்து நல்லா மசிஞ்சு வரட்டும். வந்து அடுப்பு நம்ம மீடியமில் வச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப சிம்மில் வச்சுக்காதீங்க. இப்போ நான் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் வாசனைக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் மட்டனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் போட்டு அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1/2 கிலோ மட்டன் இருக்கும். சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அது என்னெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். இப்போ இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்த்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நான் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக சேர்த்துக்கலாம். இல்லை திக்காக கிரேவி வேணும்னா கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ கொதிச்சதும் நான் வந்து மூடி வச்சுறேன். மூடி ஒரு 3 விசிலும் 10 நிமிஷம் வைக்கிறேன் நான் குக்கரில். அது ஒவ்வொருத்தருக்கு மட்டன் எப்படி வேகும்ன்றது பார்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சு மட்டனு. நீங்கள் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ நமக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் திக்காக வரட்டும். கொதிச்சு திக்காக வந்தது நம்ம வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு இறக்கிட்டோன்னா சுவையான இட்லி மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் அரஸ்ட் வந்து கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.